நான் டாக்டர் ஜி மனோகரன், கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட், சென்னம்பேட், சென்னை. நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வயிற்றில் வந்து என்ன சொல்லுவாங்க, கேஸ் சார். எனக்கு அவ்வளோ எப்பொழுதுமே காற்றடைச்ச மாதிரி வயிறு இருக்குது, ஏப்பம் நிறைய வருது, ஏப்பம் சரியாக வரலன்னா காசு நிறைய கீழே போகுது, ஒரு ப்ளோட்டட் ஃபீலிங்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, குடலில் இருக்கக்கூடிய அந்த காற்று வயிற்றை வந்து அவங்களுக்கு உப்புன மாதிரி ஆக்கி அது மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்குது. அது அவங்களுடைய செயல் திறனை குறைக்குது, சிந்திக்கும் திறனை குறைக்குது, வேலை திறனை குறைக்குது. வயிறு சரியாக இருந்தால் தான் எல்லா வேலையும் நம்ம ஃப்ரீயாக பார்க்க முடியும். இந்த காற்று எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, காற்று குடல்ல உற்பத்தி ஆகுவது இல்லை. குடல்ல இருக்கக்கூடிய 100 ml காற்று இருக்கு, 100 cc காற்று அப்படி உள்ள இருக்குன்னா, அதுல 85% நம்ம காற்றை முழுங்கினது தான். ஒவ்வொரு கவலமும் நம்ம உண்ணும் போதும், நம்ம டிவி பார்த்துக்கிட்டோ, ஃபோன் பேசிக்கிட்டோ, வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா, அந்த உணவோட காற்றையும் சேர்த்து முழுங்குவோம். எல்லாரும் முழுங்குறோம், ஆனா எல்லாருக்கும் காற்று அடைக்கிறது இல்லை. என்ன செய்யுதுன்னா, சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இரைப்பை நிறையும் போது அந்த காற்று மேலே வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம தண்ணி குடிக்கிறப்போ அது ஏப்பமாக வெளியில் வந்துடும். 90% ஆஃப் த கேஸ் மேலே வந்துடும். அப்போது உணவு மாத்திரம் தான் அரைக்கப்பட்டு கீழே போகும். இந்த பேசிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அல்லது ஏதாவது ஒரு டிவி பார்த்துக்கிட்டு சிந்தனை இல்லாமல் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிட்றவங்க, அளவுக்கு அதிகமாக அவசர அவசரமாக சாப்பிட்றவங்க, காற்றை முழுங்கிறது உணவோட கலந்துரும், மேலே வராது ஏப்பத்தில். அப்படியே கலந்து இது கீழே இறங்கிடும். இப்படி போகிற அந்த உணவோடு சேர்ந்து போகிற காற்று தான் நம்மளை ப்ளோட் பண்ணி வயிற்று சிறுகுடல் எல்லாம் போய் நிறைக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனை நிறைக்குது, ப்ளோட் ஆயிடுது. அப்பப்போ அது வெளிப்படுது. ஸோ காற்று வந்து உற்பத்தி ஆகிறது இல்லை, நம்மளா ஊன்ற காற்று தான் அது வந்து. அதனால இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இது அடிப்படை. இதுக்கப்புறம் வேற ஏதாவது அசோசியேட்டட் ப்ராப்ளம் தான் அதுக்கு வைத்தியம் பண்ணால் அது வேற விஷயம். அதனால தான் நொறுங்க தின்றால் 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அவசரம் இல்லாமல் பொறுமையா உணவுல கவனம் வச்சு மென்று முழுங்கி அந்த ஏப்பம் வந்த பிறகு அடுத்த கவலத்தை உண்ற யாருக்குமே காத்து வராது. இது கேட்கறதுக்கு நம்புற மாதிரி இருக்காது. ஆனா நீங்க ஒரு 6 மாசம் இப்படி 3 வேளை உணவும் மென்னும் பொறுமையா ஒரு 15-20 நிமிஷம் செலவு பண்ணி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வயிற்றுல இந்த செயற்கையான காத்து வராது. இது ரொம்ப முக்கியம். அதே மீறி வந்துச்சுன்னா நாங்க சொல்லிக் கொடுப்போம். இது எப்படி நல்லாவும் சாப்பிட்றேன் சார், அப்படியே எனக்கு என்ன மீறி போகுது, நான் என்ன பரவாயில்ல. அதுக்கு அந்த காத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதை கரெக்டான நேரத்தை வெளியேற்றத்துக்கும் சில நடைமுறைகள்லாம் இருக்கு, சொல்லிக் கொடுப்போம். சில மருந்துகள்லாம் இருக்கு. அதை பழகிக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து நார்மல் ஆயிடுவீங்க. எந்நேரமும் மருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால கேஸ் தொல்லைங்கிறது வேற, கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது வேற, அதை புரிஞ்சுக்கணும். கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறது இன்ஃப்ளமேஷன், அது வலியோட சேர்ந்து வர்றது. சில பேர் அதிகம் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இப்ப நான் பேசுறது பூரா காற்றை பத்தி தான் பேசியிருக்கேன். சில சமயங்கள்ல நம்ம சாப்பிட்ற உணவுலேயே அதிகமா ஒரு கேஸி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், கரெக்ட். அதெல்லாம் வந்து இந்த கிழங்கு வகைகள்லாம் பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு, கண்ணக்கிழங்கு, அந்த மாதிரி பூமிக்கு கீரை விளையிற சில உணவுகள் எல்லாம் கொஞ்சம் காற்று உற்பத்தி ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம தினமும் சாப்பிட போறது இல்லை, அதிக அளவுல நம்ம உணவுல சேர்த்துக்க போறது இல்லை. என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிட்றோம், அது தவறு இல்லை. எதுவுமே அளவா, உணவு மேல எந்த குறையும் இல்லைங்க. உணவு உண்ற முறையில தான் குறை இருக்கு. எந்த உணவும் நம்ம கேஸ் எல்லாம் உள்ள போய் ஃபெர்மெண்டேஷன் ஆகி உற்பத்தி ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப குறைவு. கார்போஹைட்ரேட்ஸ் சமயங்களில் வந்து இந்த பாலிசாக்கரைட்ஸ் சொல்லி சில உணவுகளை சாப்பிடும்போது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் அந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அது பாதி ஒரு டைஜஷன் ப்ராசஸ்ல உற்பத்தி ஆகிற காத்து அல்லது டிஃப்யூஷன், நம்ம ரத்த குழாயிலேருந்து டிஃப்யூஸ் ஆகிற காத்து, இன்டெஸ்டின் வர காத்துலாம் 100 சிசியில் 15 சிசிக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. அது பெருசாக தொந்தரவு கொடுக்காது. இருந்தாலும் அதிகமாக கேஸ் இருக்கிறவங்க இந்த உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதை தவிர்த்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பானங்கள், குளிர்பூட்ட பானங்கள், அதனால் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் ஃபிஸி பானங்கள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடா, அது நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடும்போதும் இட் ஜென்ரேட்ஸ் லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அது எதுக்குன்னா ஏற்கனவே இருக்கிற காற்றையும் சேர்த்து சில பேர் சாப்பிட்டா ஹெவியாக சாப்பிட்டதுக்கப்புறம் சோடா குடிச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு கேஸியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சோடாவும் போய் அதனுடைய ஃபிஸ், அது உள்ள இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும் போது ஏற்கனவே இருக்கிற காத்தோட சேர்த்து எடுத்துக்கிட்டு அது ஏப்பமாக வந்துடுறதுனால தே ஃபீல் த ரிலீஃப், முள்ளால் எடுக்கிற மாதிரி. ஆனால் ஏற்கனவே கேஸியாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக குடிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிடும். அது வேண்டாம். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், உதவும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு இதை பற்றி நான் மற்ற வீடியோக்களில் பேசும்போது ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. வேறு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன்.